இங்க ஹீரோ தன்னோட பேத்தியோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு தன் வைஃபோட முன்னாள் கணவரோட போட்டோ பாக்குறாரு. அவர் அதை சரியா பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் தொண்டையில பிஸ்கெட் மாட்டி இறந்து போயிடுறாரு. இப்ப கண்ணை முடிச்சு பார்த்தா அவர் ரொம்ப இளமையா இருக்காரு. ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்னன்னு ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வந்துருது. இப்ப எல்லாரும் இறங்கி போறாங்க, அவரு இறங்கி போறாரு. இப்ப அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட பேச போறாரு. அங்க இருக்கவங்க உங்களோட ஏசி வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஏசி வராரு. ஹீரோ ஏசினா என்னன்னு கேக்குறாரு. ஆஃப்டர் லைஃப் கோஆர்டினேட்டர்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த ரூம்ல ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. அங்க இருக்க ட்ரெஸ் கூட ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய கார்ட்ஸ் வைக்கிறாங்க. அது எல்லாமே சொர்க்கத்தோட ஒவ்வொரு பார்ட்டா இருக்கு. அதுல பீச், மவுண்டெயின், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி நிறைய தீமோட வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் பீச் இருக்க அந்த சொர்க்கத்துக்கு போலான்னு முடிவு பண்றாரு. இப்ப நைட் ஒரு பாருக்கு போறாரு. அங்க ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்குற ஒருத்தர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாரு. பார்த்தா அவர் தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா இருப்பாரு. அவரும் ஹீரோயினுக்காக 60 வருஷமா அதே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு அவர் அடையாளம் தெரியல. இப்ப ரெண்டு பேருமே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்ண ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பேசுற பொண்ணு ஒரே பொண்ணு தானே அவங்களுக்கே தெரியல. இப்ப ஹீரோ அடுத்த நாள் கண்ணை முடிச்சு பாக்குறாரு. அப்ப எதை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட கோஆர்டினேட்டர் கேக்குறாங்க. அவர் ஒன்னு பீச் இருக்க சொர்க்கத்தையே சூஸ் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப அதே நேரத்துல ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோ இருந்து 2-3 நாளே இறந்து போறாங்க. அது தெரியாத நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பீச் தீம் உள்ள அந்த சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கண்ணை பிடிச்சு பாக்குறாங்க. அவங்களும் அதே ட்ரெயின்ல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இளமையாவே இருப்பாங்க. இப்ப அவங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி வராங்க. அதே நேரத்துல ஹீரோவும் ட்ரெயின்ல ஏறி போறதுக்காக போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடி வந்து ஹக் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கோஆர்டினேட்டரும் வராரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அங்க வராங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் 67 வருஷமா வாழ்ந்த தன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 67 வருஷமா தன்னை லவ் பண்ணி தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ரெண்டு பேர்ல எந்த ஹஸ்பண்ட் சூஸ் பண்ண தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க ஒருவேளை ஹீரோயின் இடத்துல இருந்தா யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட பார்ட் வேணா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போடுறேன்.